Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus and we're discussing Mahashweta Devi's short story, Rudali. And we are somewhere in the middle of the short story. So in this print that I have, there are 36 pages and we are exactly in page number 19. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ Sanichari and Bikini, they have become Rudali and they are making a living. இப்ப நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பெரிய இறப்புகள் வருது அப்படின்னா நிறைய பேர் தேவைப்படுது அழுகிறதுக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது திருப்பியும் துலன் அண்ட் துலன்ஸ் வைஃப் தே ஆர் அட்வைசிங் சனிச்சாரி என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரை டு சென்ட் யுவர் ஃப்ரெண்ட் அரவுண்ட். அவன் ஃப்ரெண்டு பிகினி இருக்காங்க இல்லையா, அவளுக்கு டிராவலிங் பிடிக்கும், அப்ப நிறைய இடத்துக்கு அவங்களை அனுப்புங்க. லெட் ஹர் எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் ஸோ தட் she will come to know who are ill and who are going to die. அப்ப அந்த வீடுல எல்லாம் சொல்லி வைக்கிற மாதிரி நாங்கெல்லாம் ஒப்பாரி வைக்கக்கூடிய அந்த குரூப்பு ஏதாவதுன்னா சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் கிரியேட் பண்ணட்டும். நம்பர் 2, ஒருவேளை அதிகமான ஃபீமேல் மோனஸ் தேவைப்பட்டா என்ன பண்ணலாம்? we can go to Tohri, the Randi Bazaar. ராண்டி அப்படின்னா அந்த ஓர்ஸ் குவார்ட்டர், ரெட் லைட் ஏரியா. இந்த ரெட் லைட் ஏரியால இருக்கக்கூடிய லேடிஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்க ருதாலிஸா எம்ப்ளாய் பண்ணுங்க அப்படிங்கும்போது who is shocked? சனிச்சாரி is shocked. ஆனா பிகினி என்ன சொல்றா? இல்ல, I will go and I will talk to the Randis அப்படின்னு அவ ரெடியா இருக்கிறா. இப்ப அவங்க ஒரு டிஸ்கஷன் வருது என்ன அப்படின்னா, how did Randi Bazaar came into existence? தோஹ்ரி அப்படிங்கிற அந்த இடம் எப்படி ராண்டி பசாரா மாறுச்சு அப்படின்னு துல்லனுக்கு இந்த வரலாற்று குறிப்புகள்லாம் தெரியும். அப்ப அவரு சொல்றாரு, இந்த இடம் ஆக்சுவலா ஒரு ட்ரைபல் ஏரியாவா இருந்தது. தோஹ்ரி அப்படிங்கிறது ஒரு ட்ரைபல் ஏரியாவா இருந்தது. அந்த இடத்தை இப்படி மாத்தினது யாரு அப்படின்னா, இட் இஸ் ராஜ்புத் மாலிக் மகாஜன்ஸ். இந்த ராஜ்புத் மாலிக் மகாஜன்ஸ் தான் இந்த என்ன பண்ணாங்க, இந்த ஆதிவாசி வில்லேஜ என்ன பண்ணாங்க, அடிச்சு நொறுக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு அந்த இடத்துல அவங்கள நல்ல ஃபார்மா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவங்களுடைய செக்ஷுவல் அப்பீஸ்மெண்ட்டுக்காக ராண்டி குவார்ட்டர்ஸ் அங்க ஓபன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா, who created the Randis அப்படின்னு கேட்டீங்கன்னா, okay, it was the soldiers of Raja of Chota Nagpur. It was the Rajput soldiers who were working under Raja of Chota Nagpur. அவங்க தான் இந்த ஜங்கிள் ஹில்லி லேண்ட, ஆதிவாசி வாழ்ந்து கொண்டிருந்த லேண்ட என்ன பண்ணாங்க, அடிச்சு ஒடுக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி அந்த இடத்த அவங்களுக்குள்ளர ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 7 பேர் மொத்தமா. எத்தனை பேர் இருந்தாங்க ராஜ்புத் சோல்ஜர்ஸ்? ஒரு 7. அந்த ட்ரைபல் அந்த ராஜ்புத் டீம் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய டீம்ஸ் இருக்கும். அந்த டீம் லீடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 7 பேர் சேர்ந்து அரசனுடைய உதவியோடு அந்த இடத்தை கையகப்படுத்தி அந்த இடத்தை டெவலப் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மக்களை கொண்டு வந்து அங்க கொத்தடிமைகளா வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் அவங்களுடைய ஜாலிக்காக, அவங்களுடைய செக்ஷுவல் பிளஷருக்காக ராண்டி குவார்ட்டர்ஸ் ஓபன் பண்ணாங்க. That's how this place called Tohri became ராண்டி பஜார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பு. இந்த வரலாற்று குறிப்பை நமக்கு சொல்றது யாரு? துலன், who is the mouth of history. சரி, இந்த பிளேஸ்ல ஆக்சுவலா தோகர் அப்படி அந்த தோஹ்ரி அப்படிங்கிற அந்த ட்ரைபல் வில்லேஜ்ல என்ன ட்ரைப் இருந்தாங்க இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்க கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலா அந்த இடத்துல இருந்தவங்க கோல் ட்ரைபல்ஸ், KOL, கோல் என்ற ஒரு ட்ரைபல் வில்லேஜ் பீப்புள் தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து இந்த இடம் அடித்து புடுங்கப்பட்டது. அந்த இடமும் புடுங்கப்பட்டது. அது உத்தி இருக்கக்கூடிய தாகாட் அப்படிங்கிற இடத்துலையும் ராஜ்புட்ஸ் குடியேறினார்கள். குடியேறி மற்றவர்களை அடிமைகளாக மாத்தினார்கள் அப்படிங்கிற தகவல் இருக்கு. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? Now we have a few more information.
என்ன அப்படின்னா கோகுல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு. அந்த கோகுலுடைய வீட்டுல ஒரு இறப்பு நடக்குது. ஓகே, அந்த இறப்புல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சனிச்சாரியும் பிகினியும் போய் தே ஆர் கோயிங் டு பிளே த ரோல் ஆஃப் ருதாலிஸ். இது ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா there is a certain landlord, அந்த சூடோ லேண்ட்லார்ட் செகண்ட் இன் ரேங்க், அதுல ஒரு லேண்ட்லார்ட் இருக்கார். அவரு பேரு வந்து நத்தூனி சிங். இந்த நத்தூனி சிங்குடைய மதர் இஸ் இன் ஹர் டெத் பெட். யாருடைய மதர் இஸ் இன் டெத் பெட்? நத்தூனி சிங் அப்படிங்கிற ஒருவர் இருக்கிறார். அந்த நத்தூனி சிங்குடைய மதர் வந்து இப்ப சாகும் தருவாயில் இருக்கிறார். இப்ப அந்த நத்தூனி சிங்குடைய மதருடைய லைஃப பத்தி சொல்ல போறாங்க. என்ன அப்படின்னா ஷி வாஸ் த டாட்டர் ஆஃப் ரிச் லேண்ட்லார்ட். அப்ப இந்த நத்தூனி சிங்குடைய அப்பா வந்து அந்த அளவுக்கு ரிச் இல்ல, ஆனால் அவரு ரிச் ஆனாரு. யாரு மூலியமா? இந்த நத்தூனி சிங்குடைய அம்மாவனால ரிச் ஆனாரு. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. Is the information clear? இப்ப இந்த நத்தூனி சிங்குடைய மதருடைய அப்பா யாரு அப்படிங்கும்போது the name of the man is mentioned because he was a very cruel landlord. What is the name of Nathuni Singh's mother's father? His name is what is it? Parakram Singh. நம்ம தமிழ்ல பராக்கிரம் சிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பராக்கிரம் சிங் தான் நத்தூனி சிங்குடைய what is it, கிராண்ட் ஃபாதர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரொம்ப மோசமானவர். he oppressed the labor class, the working class people. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா he caught one of his tenants because he did not work well. அந்த டெனன்ட்டுடைய பேர் வந்து ஹதிராம் மகாத்தோ. அந்த ஹதிராம் மகாத்தோவை என்ன பண்ணாரு அப்படின்னா குதிரையில கட்டி, பின்னாடி கயிறை கட்டி என்ன பண்ணாரு, குதிரையில ஏறி உட்கார்ந்து அப்படியே குதிரைய டொகடன்னு ஊட்டிட்டு போனாரு. பின்னாடி வந்தவன் என்ன பண்ணான், உடம்பெல்லாம் கிழிஞ்சிருச்சு. நம்ம படங்கள்ல பார்த்திருக்கோம், நிறைய லேண்ட்லார்ட்ஸ் படங்கள் இந்த மாதிரி காட்சிகள்லாம் அமைப்புலாம் இருக்கு. திஸ் இஸ் ஆர்கிடைப்பல் இமேஜ் which is used by மகா ஸ்வேதா தேவி. லேண்ட்லார்ட்ஸ்னா இந்த மாதிரி கொடூரமான செயல்கள்லாம் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க, யாரு அடிமையா இருக்கவனோ அவனை கொஞ்சம் எதிர்த்து பேசுறவன கையை கட்டி பின்னாடி குதிரையில் இழுத்துக்கிட்டு போவாங்க, இல்ல ஜீப்ல கட்டி இழுத்துக்கிட்டு போவாங்க. அடிச்சு அவன் மண்டையெல்லாம் உடைஞ்சு உடம்பெல்லாம் என்ன பயங்கரமா கீறி ரத்தம் வெளியேறி அப்புறம் அவனை துப்பாக்கி எடுத்து நடு நெத்தியில வச்சு சுட்டுருவாங்க. இப்படிதான் சினிமா படத்துல காட்டு நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி செயலை செய்தவன் தான் பராக்கிரம் சிங். அந்த பராக்கிரம் சிங்குடைய மகள் தான் நத்தூனி சிங்குடைய அம்மா. எப்படி அந்த ஹிஸ்டரிய சொல்றாங்க பாத்தீங்களா? நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல டீச்சர்ஸ்? இப்போ அந்த நத்தூனி சிங்குடைய அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்து. என்ன பிரச்சனை? she was suffering from the same disease that புத்துவா suffered from. புத்துவா என்ன டிசீஸால சஃபர் ஆனா? tuberculosis. He was suffering from tuberculosis. And Nathuni Singh's mother is also suffering from tuberculosis. இப்போ இந்த கம்பாரிசன் வரும்பொழுது நமக்கு அங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா புத்துவா இஸ் a nice fellow, good fellow, but he suffered from the disease. But Nathuni mother is not a good lady. She is a worst lady and she deserves such a punishment. அவ மோசமானவ, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வரதான் வேணும். ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல அவங்க அப்பா அவ்வளவு தூரம் வந்து இந்த ஒப்ரஸ்ட் பீப்புள கஷ்டப்படுத்தி இருக்கிறான், அப்ப இவளுக்கு வேணும். இப்ப நத்தூனி சிங் வந்து எப்படி தன்னுடைய அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா அவன் ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட நிறைய காசு இருந்தது, அவங்க அம்மா வழியில வந்த காசு. ஆனா அந்த காசை வந்து வச்சு அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. டாக்டரை விடுங்க, அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கலாம், he could have invited a hakim or a kabir raj or a doctor. எதையுமே கூட என்ன பண்ணான், அம்மாவை தூக்கி கொண்டு போய் தனியா ஒரு குவார்டர்ஸ்ல போட்டு என்ன பண்ணான், அந்த பக்கம் போய் எட்டி பார்க்கல. He appointed a lady to come and wash her because she was lying in the bed and she was excreting. அவளை கழுவி சுத்தம் பண்றதுக்கு ஒரு லேடி, நைட்ல அவ அந்த ரூம்ல படுத்துக்கிறதுக்கு ஒரு லேடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அம்மாவை மெடிசினல் செலவுக்கு பார்க்காம he did not spend for
medical expenses. Instead, என்ன பண்ணா, he started buying a lot of what is it, lot of equipments for the sensational funeral pyre. அந்த அம்மாவை வந்து நல்ல எரியூட்டணும் செத்தா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணான், சந்தனம் உட்டு சந்தன மரக்கட்டை எல்லாம் வாங்கி இப்பயே அடுக்கி வச்சான். அதே நேரத்துல பின்னாடி அவளுக்கு நல்ல துணியெல்லாம் போட்டு நல்ல அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கிரியால வந்து நிறைய பேருக்கு துணி கொடுக்கணும் ஏழைங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்துக்காக இப்ப என்ன பண்ணான், காசெல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சான். உயிரோடு இருக்கும் பொழுதே அவ இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணுமோ அதுக்காக இப்பயே ப்ரிப்பேர் பண்ணனான். நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்த அம்மா வந்து இறந்து போனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னா, மகாஸ்வேதா தேவி இஸ் கமெண்டிங் அபவுட் the rich people and the hypocrisy. Rich people என்ன பண்றாங்க, they don't care for their dying. Instead, they are making preparation for honor funeral, a great respectable funeral for the living after their death. இப்ப சாகும் தருவாயில தான் இருக்காங்க. சாகும் தருவாயில இருக்கிறவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்யாம அவங்க செத்தா எப்படி அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூனரல் பண்றது, எப்படி எவ்வளவு போஸ்டர் அடிக்கிறது, எவ்வளவு பேருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு செத்ததுக்கு அப்புறம் நடக்கிறத முன்னாடியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே கோகுல் லாலா வீட்டுல போய் அழுதுருக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு காசு கொடுத்தாங்க. இப்ப நத்துனி சிங் வீட்டுல நத்துனி சிங்குடைய அம்மா இறந்தா அதை விட அதிகமான காசு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதனால நீங்க போங்க அப்படின்னு யாரு சொல்றா, துலன் சொல்றாரு. அதே மாதிரி டியூரிங் த மந்த் ஆஃப் மார்க்னா மார்கழி மாதத்துல அந்த புலிக்கு கூட கொஞ்சம் என்னாகும், உடம்பு ஷேக் ஆகும். அந்த மாசம் வரும், அந்த மாசத்துல இவ செத்து போயிடுவா. அதே மாதிரி நத்துனி சிங்குடைய தாயார் இறந்து போனாள். இப்ப நமக்கு ஸ்டோரிக்குள்ளார ட்விஸ்ட் வருது. என்ன அப்படின்னா, நத்துனி சிங்குக்கு ஒரு வைஃப் இல்ல, 3 வைஃப் இருந்தாங்க. புரியுதா டீச்சர்ஸ்? நத்துனி சிங்க்கு எத்தனை வைஃப் இருந்தாங்களா? இப்ப வைஃப்ஸ் இருந்தாங்க. இப்ப அந்த 3 வைஃப்ஸ் உடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது, என்ன அப்படின்னா, இந்த ருதாலிசா சனிச்சாரியும் பிகினியும் போயிருக்கிறாங்க. அப்ப அந்த மூத்தாதாரம் என்ன பண்றா அப்படின்னா, இந்த கழுதைகளுக்கு நம்ம ஏன் இவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ரிலக்டண்டா அள்ளி போடாம கிள்ளி போடுறா, கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறா. இதை பார்த்துக்கிட்டு 2வது ஒய்ஃப் இருக்கிறா, இந்த மிடில் ஒய்ஃப். அவ பாத்தீங்கன்னா அந்த 3 ஒய்ஃப்லயே ஷீ இஸ் ஃப்ரம் அ வெரி ராயல் பேக்ரவுண்ட், நல்ல ராயல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவ. அவ என்ன பண்றா அப்படின்னா, ஷீ இஸ் ட்ரைங் டு பி வெரி ஜெனரஸ் டுவர்ட்ஸ் சனிச்சாரி அண்ட் பிகினி. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப தாராளமா செய்யறா. இன்னொன்னு என்ன சொல்றா, கவலைப்படாதீங்க, இந்த 2 என் புருஷனுடைய மூத்தாதாரமும் இளையதாரமும் அந்த அளவுக்கு ஜென்ரஸா இல்ல. இவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த காட்டுவேன். என்ன, எங்க அப்பா முடியாம இருக்கிறாரு, அவர் இறந்து போனா உண்மையான ஒரு ஃபியூனரல் எப்படி நடத்தணும் அப்படின்னு நான் நடத்தி காட்டுறேன். அப்ப நான் உங்களுக்கு சொல்லி விடுறேன். அப்ப நீங்க 2 பேரும் வந்து அங்க அழுவுங்க. நீங்க மட்டும் வந்தா பத்தாது, ஒரு பெரிய ருதாலி கூட்டத்தையே கூட்டிட்டு வாங்க, எல்லாத்துக்கும் தேவையான காசை நான் தர்றேன் அப்படின்னு. அவன் நல்லா இருக்கிறப்பா இறந்து போனா என்ன செய்வேன் அப்படின்னு யாரு சொல்றா, த மிடில் வைஃப் சொல்றான். என் அப்பா வந்து அவங்க ஊர்ல இருக்கிறாரு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, அவர் இறந்து போயிட்டா என்ன பண்ணுவேன், நல்ல ஒரு பெரிய ஃபியூனரல் கொடுப்பேன், அப்ப இந்த ருதாலிஸுக்கு நல்லா பண்ணுவேன், நான் சொல்லுவேன், நீங்க வரணும் அப்படிங்கிறாரு. அது அப்படியே நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மிடில் வைஃப் இருந்தாலே அந்த மிடில் வைஃபுடைய அப்பா ரிச் மேன், ஹி டைஸ் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ். அவருக்கு ஸ்மால் பாக்ஸ் வந்து சின்னம்மை வந்து இறந்துடுறா. இறந்தோன்னே சனிச்சாரியும் யாரும் போறாங்க, பிகினியும் போறாங்க. 2 பேரும் போறாங்க. 2 பேரும் போகும் பொழுது கேக்குறாங்க, எப்படி உங்க அப்பா அந்த ஸ்மால் பாக்ஸ் அல்லது நமக்கு முன்னாடி ஒரு டிசீஸ் இங்க வந்துச்சுல, டியூபர்குலோசிஸ், கால்ரா, இதெல்லாம் ஏழை மக்களுக்கு வர்றது தானே. உங்க அப்பா எல்லாம் என்ன பண்ண, பயங்கர ரிச் ஃபெல்லோ, அவர் வந்து ஜமீன்தார்,
அப்ப அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேக்சின் போட்டிருப்பாங்களா, காஸ்ட்லியான வேக்சின் அப்படிங்கும்போது there is a comment on the government vaccine. The government vaccine is like cow's blood. அது என்ன கான்டெக்ட்ல சொன்னாங்கன்னு தெரியல. அது சொல்லி முடிச்சோடனே நத்தூனிஸ் மிடில் வைஃப் சேஞ்ச் த டாபிக்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, என்னுடைய அப்பா இறந்துருவார், அந்த அப்பாவுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் நத்தூனிஸ் மிடில் வைஃப்ஸ் ஃபாதர் அப்படின்னா his name is மோகர் சிங். அப்ப மோகர் சிங் இறந்து போனால், இறந்து போனதற்கு என்ன பண்ண போறாங்க, யாரை கூப்பிட்டுருக்காங்க, சனிச்சாரியையும் பிகினியையும் கூப்பிட்டாங்க, பிகினியையும் கூப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க மட்டும் வேணாம், இன்னும் ஒரு 20 பேரை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கும் போது இந்த 20 பேரு எங்க இருந்து கூப்பிட முடியும் அப்படின்னா அந்த ராண்டீஸ் குவார்டர்ல இருந்து தான் கூப்பிடுறாங்க. அப்ப இந்த ராண்டீஸ் குவார்டர்ல 20 பேரு. அப்ப அவங்களுக்கான பேமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா they will be getting 100 rupees plus rice. 20 பேருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்களாம், 100 ரூபாயும் ரைஸும் கொடுப்போம். உங்க 2 பேருக்கும் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா 50 rupees. each of you will get 50 rupees plus rice. 2 பேருக்கும் அப்ப 25. அவங்களுக்குலாம் 20 பேருக்கு 100 ரூபானா எவ்வளவு வருது, 5 ரூபாயா? அந்த 20 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு 5 ரூபா அரிசி. உங்க 2 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 25 ரூபா பிளஸ் ரைஸ். அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், கிரியா வரைக்கும் எங்க வீட்டுல தங்கி இருக்கணும், தங்கி இருந்து உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறேன், அப்புறம் கிரியா ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறேன். அப்படிங்கும் போது நம்ம சனிச்சாரி பத்தி ரொம்ப இன்னசென்டா கேட்கிறா, ஃபாதர் இன்னும் சாகலையே அப்படிங்கும்போது, செத்தா இதெல்லாம் நான் கொடுப்பேன், ஏன் இது எனக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ. இந்த 2 சக்காலத்தையும் இருக்காளுங்களே விலக வந்து எப்படி பாருங்க, ஒண்ணுமே தாராளமா இருக்க மாட்டேங்கிறா. ஆனா நான் எந்த குடும்பத்துல வந்திருக்கேன் தெரியுமா, எங்க அப்பா சாகட்டும், உங்களுக்கு எப்படியெல்லாம் நான் பண்றேன், நான் காட்டுறேன் எப்படி வந்து ஒரு இறப்புக்கு செய்யணும் அப்படின்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மிடில் வைஃப் வந்து ரொம்ப இதா சொல்றா. அண்ட் அப்படியே அந்த கான்வர்சேஷன்ல there is a bargain. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ரொம்ப நல்லா அழுகுறோமே, என்னன்னா தரையெல்லாம் விழுந்து அழுவுவோம், அப்ப எங்களுக்கு ஏதாவது கூட தருவீங்களா அப்படின்னு சனிச்சாரி கேட்கிறா. நாங்க தரையில விழுந்து ரோல் பண்ணி அழுவோம் உங்க அப்பா இறந்தா, அதே நேரத்துல தலையில எல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுவோம், அப்ப ஏதாவது எங்களுக்கு பார்த்து தருவீங்களா அப்படின்னா, நான் கவலைப்படாதீங்க, ஒவ்வொருத்தருக்கும் 5 ரூபா எக்ஸ்ட்ரா, அப்ப ஏற்கனவே 25 ரூபா ஆஃபர் பிளஸ் 5 rupees எக்ஸ்ட்ரா அப்படி சொல்லிட்டு அவ சொல்றதுதான் இன்ட்ரெஸ்டிங். என்ன அப்படின்னா, மணி இஸ் நோ ப்ராப்ளம், எங்களுடைய அப்பாவுடைய அந்த கிரமேஷன் அண்ட் கிரியா should become a legend stuff. ஊரே பேசணும், நாடே, பல யுகங்கள், பல நூற்றாண்டுகள் என்னுடைய அப்பாவுடைய அந்த இறப்பு சடங்கு பிளஸ் அந்த கிருபை சடங்கை பத்தி பேசணும். அதுக்கு நான் எவ்வளவு காசு செலவு பண்ணுவேன், அந்த அக்கேஷனை கிராண்ட் அக்கேஷன் ஆக்குறது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு பொறுப்பை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, சனிச்சாரி கிட்டையும் பிகினிகிட்டையும் ஒப்படைக்கிறாங்க. இப்ப இவங்க ரொம்ப சந்தோஷம். Is idea clear, teachers? We will get to know more tomorrow and we will wind up the text tomorrow. Now we can go to the chat and